சுகு டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். இது போன்ற சிறுகதைகள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். 80களில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த கதையை நான் எழுதியிருக்கேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். காதல் யாருக்கு எப்பொழுது எப்படி வரும் என்பதே தெரியாது. காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுவார்கள். அதுபோலத்தான் காதலிக்க வயதும் இல்லை. இப்பொழுதெல்லாம் அது பொழுதுபோக்காக மாறிவிட்டது. நேரத்தை கடக்க வேறு வழி தெரியாதவர்கள் காதல் என்ற பெயரில் காலத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் காதலிப்பதற்கு ஒருவர், திருமணத்திற்கு ஒருவர் என்று சூழ்நிலை காரணமாகவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் காதல் என்ற பெயரில் செய்து வரும் செயல்களை பார்த்து நான் அவ்வப்போது கவலையுற்றிருக்கிறேன். பள்ளி பருவ காதல் ஒரு சபலத்தால் ஏற்படும் காதல். அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உண்மையான காதல் அதற்கான வயதில் வரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் என் காதலும் பள்ளி பருவ காதலே. ஆனால் அது சபலத்தால் ஏற்பட்ட காதல் அல்ல. இனம் புரியாத அன்பினாலும் அக்கறையாலும் அளவு கடந்த பாசத்தாலும் ஏற்பட்ட காதல். நீங்கள் ஒருவேளை காதலித்து கொண்டிருந்தால் என் கதை உங்கள் காதலை வலிமையாக்கும். என் பெயர் தேவி. 80ல் வாழ்ந்த காலம் அது. இப்பொழுது இருக்கிற எந்த ஒரு தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாத காலம் அது. வாழ்க்கையை இயற்கையோடு வாழ்ந்த காலம் என்றே கூறலாம். அந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு யோசிப்பார்கள். ஏனென்றால் பெண் பிள்ளைகள் படித்து என்ன செய்ய போகிறார்கள்? அடுப்பங்கரையில் அவர்களின் காலத்தை கடக்க எதற்கு படிப்பு என்ற எண்ணம் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு இருந்தது. ஆனால் பெண் பிள்ளையாக பிறந்த நான் பள்ளிக்கு சென்று படித்தேன். காரணம், என் அப்பா அந்த காலத்திலேயே 10ஆம் வகுப்பு வரை படித்தவர். அதனால் படிப்பின் அருமை அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. நான், என் அப்பா, அம்மா, தம்பி தினேஷ், தங்கை சித்ரா என ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். எங்கள் ஊரில் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு எங்களின் குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது என்றே கூறலாம். அந்த அளவிற்கு நான், என் தம்பி, தங்கை என மூவரும் பள்ளி சென்று படித்து வந்தோம். எல்லாம் நல்லபடியாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. கடலில் திடீரென்று வந்த புயலால் திசை மாறிய படகு போல எங்களின் வாழ்க்கையும் திசை மாற ஆரம்பித்த தருணம் அது. என் அப்பா சிறிது படித்தவர் என்பதால் எங்கெல்லாம் வசதி படைத்தவர்களால் ஏழைகளுக்கு பிரச்சனை வருகிறதோ அங்கு முன்னின்று அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பார். படிப்பறிவில்லாத மக்களுக்கு தான் படித்த படிப்பை கொண்டு தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். தன்னை எதிர்த்து கேள்வி கேட்பவரை எந்த பணக்காரர்களுக்குத்தான் பிடிக்கும்? ஒருமுறை பல ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் விஷயத்தில் என் அப்பா தலையிட்டு அது நடக்காதவாறு செய்துவிட்டார். அந்த கோபத்தில் இருந்த அந்த பணக்காரர் என் அப்பாவின் மீது பல பொய்களை அடுக்கி அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுபவர் என் அப்பா என்று தீராத பழியை போட்டவர் பொய்யான வழக்குகளையும் பதிவு செய்து சிறையில் அடைத்துவிட்டார். நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் பலனில்லை. எங்களுக்கு உதவி செய்ய யாரும் முன்வராததால் என் அப்பாவை வெளியில் எடுக்க எங்களால் முடியவில்லை. அப்பா சிறை சென்ற பிறகு எங்களின் வீடு வறுமையில் வாட ஆரம்பித்தது. என்னதான் வறுமை எங்கள் வீட்டில் கொடிகட்டி பறந்தாலும் எங்கள் மூவரின் படிப்பு தடைபடவில்லை. காரணம், என் அப்பா எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளின் படிப்பு தடைபடக்கூடாது என்று என் அம்மாவிடம் கடைசியாக கூறிவிட்டு போனதே அதற்கு காரணம். என் அப்பாவிற்கு கொடுத்த வாக்கை என் அம்மா காப்பாற்றுவதற்காக எங்களை மிகவும் சிரமப்பட்டு படிக்க வைத்து வந்தார். எங்களின் படிப்பை அரசாங்க பள்ளியில் படித்து வந்தோம். அதனால் படிப்பில் செலவுகள் இல்லை. ஆனால் 3 வேளை உணவிற்கு பணம் வேண்டுமே என்பதற்காக என் அம்மா நாங்கள் மூவரும் படிக்கும் பள்ளியிலேயே கூட்டிப் பெருக்கும் வேலையை செய்து வந்தார். எங்கள் கண்முன்னே எங்கள் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுவதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அதுவே நாங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. என் தம்பி 6ஆம் வகுப்பு, என் தங்கை 7ஆம் வகுப்பு என படித்து வந்தார்கள். அவர்கள் என்னதான் சிறு பிள்ளையாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையை நன்கு அறிந்திருந்ததால் அவர்களுக்கான தின வேலையை அவர்களே பார்த்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள். பள்ளி முடிந்து வீடு சென்ற நாங்கள் மூவரும் வீட்டு வேலை, சமையல் வேலை என என் அம்மாவிற்கு உதவியாக இருந்து வந்தோம்.
காரணம், நாள் முழுக்க வேலை செய்து களைப்பாக வீட்டிற்கு வரும் அம்மாவிற்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மூவரும் பேசி வைத்திருந்தோம். இப்படி நாங்கள் மூவரும் எங்களின் பள்ளி படிப்பை படித்து வந்தோம். அவ்வப்போது சிறைக்கு சென்று என் அப்பாவையும் பார்த்து வந்தோம். என் அப்பாவின் கனவு நான் ஒரு நல்ல ஆசிரியராக வேண்டும் என்பதுதான். அதற்கான தகுதியையும் வளர்த்து கொள்ள ஆரம்பித்தேன். இப்படி இருக்க 10ஆம் வகுப்பை நல்லபடியாக முடித்த நான் 11ஆம் வகுப்பை படித்து கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் 11ஆம் வகுப்பு என்றால் அது மிகப்பெரிய படிப்பு என்றுதான் கூற வேண்டும். இப்படி எனது படிப்பில் முழு ஆர்வமாக நான் படித்து கொண்டிருக்க, எங்களை பயிற்சிக்காக வெவ்வேறு கிராமங்களில் உள்ள பள்ளிகளுக்கு எங்கள் ஆசிரியர்கள் அழைத்து செல்வது வழக்கம். எங்களை எந்த கிராமத்திற்கு அழைத்து செல்கிறார்களோ அங்கு சென்று அங்குள்ள பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பது, அங்குள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரின் வீட்டிலோ தங்கி அல்லது பள்ளியிலோ தங்கி செய்து வருவோம். அப்படித்தான் எங்கள் ஊரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சென்றோம். அது ஒரு சின்ன மலை கிராமம். அங்கு செல்ல வேண்டுமானால் படகில்தான் ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். இப்படி நாங்கள் அந்த கிராமத்தை அடைந்தோம். அந்த மலை கிராமத்தில் உள்ளவர்கள் எங்களின் மீது காட்டிய அன்பை இதுவரை யாரிடத்திலும் நான் பார்த்ததில்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் எங்களை பார்த்து கொண்டனர். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டில் தங்கிக் கொண்டோம். இப்படி நான் தங்கிய வீட்டில் அப்பா, அம்மா, 2 பிள்ளைகள் என வாழ்ந்து வந்தனர். என்னையும் அவர்களின் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினைத்து பாசம் காட்டி வந்தனர். நானும் என்னை பற்றிய தகவல்களை அவர்களிடம் கூறினேன். இவர்களின் குடும்பத்தில் வேறு ஒருவரும் இருக்கிறார் என்பதை நேரம் போக போகத்தான் தெரிந்து கொண்டேன். இப்படி மதிய உணவை அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டு முடித்த நான் அமர்ந்திருக்க, அந்த அம்மாவின் குரல், அவர் பெயர் கனகவல்லி, தன் மகனிடம் பேசி கொண்டிருந்தார். டேய் மாறி, சாப்பாடு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன், இதை போய் அண்ணா கிட்ட கொடுத்துட்டு வா என்றார். ஓ, உங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்காராமா? மொத்தம் உங்களுக்கு 3 பசங்களா என்றேன். இல்லைம்மா, எனக்கு 2 பசங்க தான். அவனும் என் பையன் மாதிரி தான். அவன் என் அக்காவோட பையன். பேரு ரவி. எங்கள் அக்கா இறந்து போய் 5 வருஷம் ஆகுது. ரவியோட அப்பா மிலிட்ரியில் இருக்காரு. எங்கள் அக்கா இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தான். அதுக்கப்புறம் அவன் தனியாக இருக்க வேண்டாம்னு நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே இருந்து 2 தெரு தள்ளிதாமா இருக்கான். தனி ஆளாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம், எங்கள் கூடவே வந்து தங்கிடுன்னு நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். ஆனால் அவன் தனியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த வீட்டில் அவன் தனியாகவே இருக்கான். அவன் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்காமா. அதனால் வீட்டில் இந்த ரேடியோ மாதிரி எதையாவது போட்டு நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பான். எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லார் வீட்லேயும் லைட் எரிய வச்சதே அவன்தான். அதனால் எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே அவன் செல்ல பிள்ளை மாதிரி. சாப்பாட்டு டயத்துக்கு மட்டும் இங்கே வந்துடுவான். சில நேரம் வேலையே கெதின்னு கிடப்பான். அப்போ சாப்பாட்டு நேரத்தையும் மறந்துடுவான். அப்போ நான் தான் கொடுத்து போடுவேன். உனக்கு வீட்டிலையே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீயும் மாறி கூட போயிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே மாறி கூட ஊரை சுற்றி பார்த்துட்டு வாமா. எவ்வளவு நேரம்தான் வீட்டிலையே இருப்ப என்றார். அவர் கூறியது எனக்கும் சரியெனப்பட்டது. அதனால் ஊரை சுற்றி பார்க்க நானும் மாரியுடன் புறப்பட்டேன். ரவியின் வீடு சிறிய வீடாக இருந்தாலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. வீட்டை சுற்றிலும் பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. பல வண்ணங்களில் பூத்திருக்கும் அந்த பூக்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் என தோன்றவே மாரியுடன் வீட்டிற்குள் செல்லாமல் பூக்களை ரசித்து கொண்டிருந்தேன். பிறகு மாரி ரவியிடம் என்னை பற்றி கூறவே என்னை பார்ப்பதற்காகவே அவர் வெளியில் வந்தார். என் பின் நின்றவர், நீங்க தான் தேவியா என்றார். எங்கேயோ கேட்டது போன்ற குரல். அந்த குரலில் ஒரு காந்தம் இருப்பதை நான் உணர்ந்த தருணம் அது. திரும்பி பார்த்தேன். அவரை பார்த்ததும் யாரோ ஒருவர் போல எனக்கு தோன்றவில்லை. பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் என பழகிய முகமாகத்தான் எனக்கு தோன்றியது ரவியின் முகம். ஆமாம், நான் தான் தேவி என்றேன். நீங்கள் என் சித்தி வீட்டில் தங்கியிருக்கிறத சித்தி சொன்னாங்க. கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால உங்களை பார்க்க வர முடியலை, மன்னிச்சிடுங்க என்றார். பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்கு என்றேன். சரி, உங்கள் படிப்பு எல்லாம் எப்படி போகுது என்றார். நல்லா போகுது. இந்த ஊருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
இல்லை, இதுதான் முதல் தடவை என்றேன். ஓ அப்படியா, சரி வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காட்டுறேன். இல்லைங்க, மாறி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான், அவன் கூடவே போய் சுற்றி பார்த்துக்கிறேன் என்றவாறு தயக்கத்துடன் கூறினேன். ஏன் என் கூட வரமாட்டீங்களா? பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். மாறி சின்ன பையன், இது மலை கிராமம், பாதைகள் சரியாக இருக்காது. அதுபோக திடீர்னு ஏதாவது மிருகங்கள் கூட வரலாம். நீங்கள் இந்த ஊரை முழுசாக சுற்றி பார்க்கணும்னா என் கூட தான் வரணும். பயப்படாமல் தைரியமாக வாங்க, நான் எதுவும் உங்களை பண்ண மாட்டேன் என்றவாறு சிரித்த முகத்துடன் கூறினார். பிறகு நான் மாரியை பார்க்க அவனும், அக்கா நீங்கள் ரவி அண்ணா கூடவே இந்த ஊரை சுற்றி பாருங்கக்கா. எனக்கு கூட இந்த ஊரில் நிறைய இடத்துக்கு போக தெரியாது, பயமாக இருக்கும். ஆனால் அண்ணாவுக்கு இந்த ஊரில் நிறைய இடம் தெரியும். அவங்க அடிக்கடி நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. ரவி அண்ணா கூடவே போங்க, அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்றவன் என் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டான். ரவி நில்லுடா என்றவாறு நான் அழைக்க அதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவன் ஓடிச் சென்றான். உங்களுக்கு வேற வழியே இல்லை, என் கூட தான் வந்தாகணும். என் கூட சுற்றி பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நான் உங்களை கட்டாயப்படுத்தலை, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க என்றார் ரவி. வீட்டுக்கு போகிறதுக்கும் எனக்கு வழி தெரியாதே. நீங்கள் வந்த பாதை ஞாபகத்தில் இல்லையா என்று ரவி கூற பதில் கூற முடியாத நான் தலை குனிந்தவாறு நின்றேன். சரி வாங்க, நான் உங்களை சித்தி வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன். உங்களுக்கு எப்போ என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ என் கூட வாங்க, நான் இந்த ஊரை சுற்றி காட்டுறேன் என்றவர் முன்னே செல்ல அவரை நான் பின்தொடர்ந்தேன். பிறகு என்னை வீட்டில் விட்டவர் அவரின் சித்தியிடம் பேசிவிட்டு சென்று விட்டார். இப்படி இருக்க மறுநாள் காலை உணவிற்கு வீட்டிற்கு வந்த ரவியுடன் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னிடம் வந்த ரவி, ஹாய் தேவி, என்ன பயங்கரமாக படிச்சிட்டு இருக்க போல? ஆமாம், டெஸ்ட் இருக்குது, அதான் படிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, டவுன் பக்கம் போயிருந்தேன், அப்போ திடீர்னு உன்னோட ஞாபகம் வந்துச்சு, அதான் உனக்காக இந்த பேனாவை வாங்கிட்டு வந்தேன் என்றவர் என்னிடம் அந்த பேனாவை நீட்டினார். இல்லை எனக்கு வேண்டாம், நான் யார்கிட்டையும் இலவசமாக எதையும் வாங்க மாட்டேன் என்றேன். ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறதா நினச்சி வாங்கிக்க, இதில் என்ன இருக்குது? இல்லை வேண்டாம். சரி இப்போ என்ன, ஃப்ரீயாக கொடுத்தா வாங்க மாட்டேன் அப்படித்தானே? சரி, இந்த பேனாவை வச்சுக்கிட்டு உன்னால் எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ அவ்வளவு காசு கொடு என்று அவர் கூற என்னிடம் இருந்த பணத்தை அவரிடம் கொடுத்தேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்ட. நீ கேட்க மாட்ட. சரி நான் வாங்கிக்கிறேன் என்றவர் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். ஏனென்று தெரியவில்லை, அவரை பார்த்து கொண்டு அவர் அருகில் இருக்க வேண்டும் என்று அந்த நொடி தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அது எதனால் என்பது அப்பொழுது தெரியாத வயது எனக்கு. ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை தொட்டு விட்டாலோ அல்லது அருகில் சாதாரணமாக படுத்து கொண்டாலோ குழந்தை பிறந்துவிடும் என்ற பெரியவர்களின் வார்த்தைகளை கேட்டு வளர்ந்த எனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றத்தால் பயம் அதிகரித்தது. அதனால் அவரிடமிருந்து சற்று விலகியே இருந்தேன். ஆனால் நாட்கள் நகர அவரின் நல்ல உள்ளம் என்னை அவர் பக்கம் இழுத்து கொண்டே இருந்தது என்று கூறலாம். அவர் அந்த கிராமத்திற்கு செய்யும் உதவிகளை நான் நேரில் பார்த்து வியந்துள்ளேன். மாரியின் அம்மா கனகவல்லி கூறியது போலவே அந்த கிராமத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் ரவியை தங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். அங்குள்ள மக்களுக்கு அவர் செய்யும் உதவிகளை பார்த்து அவரை மெல்ல மெல்ல ரசிக்க தொடங்கினேன். இப்படி இருக்க ஒரு நாள் அவர் சாப்பிட வரும் பொழுது அவரிடம் ஊரை சுற்றி பார்க்க அழைத்து செல்ல முடியுமா என்று தயக்கத்துடன் கேட்க ஒரு நிமிடம் அமைதியானவர் பிறகு புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். அவருடன் சென்று நான் பல இடங்களை சுற்றி பார்த்தேன். அப்படி சென்று கொண்டிருந்த நேரத்தில், இது ஒரு சின்ன ஆறு தான், பயப்படாமல் வாங்க, ஆனால் நிறைய பாறைகள் இருக்கும், சில நேரம் அது வழுக்கலாம், அதனால் என் கையை பிடிச்சுக்கோங்க, நான் பத்திரமா அழைச்சிட்டு போகிறேன் என்று அவர் கூற நான் தயங்கினேன். அதை புரிந்து கொண்ட ரவி அருகில் இருந்த ஒரு பெரிய மரக்குச்சியை எடுத்து என் முன் நீட்டி இதை பிடித்து கொள்ளுமாறு கூறினார். அவரின் தூய்மையான உள்ளத்தை புரிந்து கொண்ட நான் அந்த குச்சியை பிடித்து கொண்டு அந்த சிறிய ஆற்றை கடந்தேன். பிறகு நாங்கள் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக அந்த ஊரை சுற்றி வந்தோம். அவர் என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்றார். தேவி, நான் இப்போ உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அந்த இடம்தான் இந்த ஊர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அங்கே யாருமே வரமாட்டாங்க. அந்த இடம் ரொம்பவே பசுமையாக இருக்கும்.
அந்த பசுமைக்கு நடுவில் ஒரு சிறிய மரம் இருக்குது. அதில் இந்த சீசனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும். அதை பார்க்குறதுக்காகவே இந்த சீசன் ஃபுல்லாக தினமுமே நான் இங்கே வந்துட்டு போவேன் என்று உணர்ச்சி பொங்க மகிழ்ச்சியாக கூறினார். உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை நான் மொத பார்க்கும்போது நீ மஞ்சள் கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருந்த. அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் நீ பார்க்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருந்த தெரியுமா என்றார். அவர் கூறியதை கேட்டு வெட்கத்தில் பூத்த என் முகத்தை அவருக்கு தெரியாமல் மறைத்து கொண்டேன். பிறகு இருவரும் அந்த மர நிழலில் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்க நேரம் போவதே தெரியவில்லை. இப்படி அவருடன் பழகிய நாட்களில் அவரை பற்றி முழுதாக தெரிந்து கொண்டேன் என்றுதான் கூற வேண்டும். பிறகு வீடு வந்த எனக்கு படிப்பில் நிறைய உதவிகளை அவர் செய்ய ஆரம்பித்தார். நிறைய பரிசுகளையும் எனக்காக வாங்கி வந்தார். அவரின் தூய்மையான அன்பை புரிந்து கொண்ட நானும் அவரிடம் பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு அவர் கொடுக்கும் பொருட்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் படிப்பின் நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் இருவரும் சந்தித்து மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் என்னவென்று தெரியாத எங்களின் உறவு இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. வந்த வேலை முடிந்ததால் எங்கள் ஆசிரியருடன் ஊருக்கு புறப்பட தயாரானேன். எனக்கு தேவையான பொருட்களை கொடுத்து மாரியின் குடும்பத்தினர் என்னை அன்போடு வழி அனுப்பி வைத்தனர். ஆனால் என் கண்கள் தேடியது ரவியைத்தான். ஊருக்கு புறப்படுவதற்காக அனைவரும் படகில் ஏற ஆரம்பித்தனர். ஆனால் எனது கால்கள் மட்டும் நகரவில்லை. ரவி எப்படியாவது வந்துவிட மாட்டாரா என்று என் கண்கள் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன. ஆனால் வெகுநேரமாகியும் அவர் வரவில்லை என்பதால் வேதனையை மனதில் சுமந்து கொண்ட நான் படகில் கால் வைத்தேன். அந்த நொடி தேவி என்ற உரத்த குரல் என் காதில் விழுந்தது. அது ரவியின் குரல். எனக்காக சில பழங்கள், பரிசு பொருட்கள், அதனுடன் அவருக்கு பிடித்த மஞ்சள் நிற பூக்கள் என கொண்டு வந்து கொடுத்தவர் என்னை சிரித்த முகத்துடன் வழியனுப்பி வைத்தார். படகில் நான் நகர ஆரம்பிக்க, ஆனால் ரவி மட்டும் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்த பார்வை என்னை விட்டு போகாதே என்று கூறியவாறு இருந்தது எனக்கு. படகில் நான் வெகு தூரம் சென்று விட்டேன். ஆனால் அவர் மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்த என் கண்களில் அப்பொழுதுதான் கண்ணீர் துளிகள் விழ ஆரம்பித்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தொட்டது கூட கிடையாது. ஏன், அவர் அருகில் கூட நான் சென்றது இல்லை. ஆனால் அவரை பார்த்து கொண்டே அவர் அருகில் இருக்க வேண்டும் என்று என் உள்ளம் கேட்டது. சில நாட்கள் கடந்த நிலையில் நான் வழக்கம் போல் பள்ளி சென்று கொண்டிருந்தேன். என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போக ஆரம்பித்தது. அவர் ஒருவரின் வருமானத்தில் ஓடிக்கொண்டிருந்த குடும்பம் இன்று நகர்வதற்கே சிரமப்பட்டது. 3 வேளை உணவிற்கு கூட பணமில்லாமல் போனது. அம்மாவின் சூழ்நிலையை அறிந்த நான் பகுதி நேரமாக கூலி வேலை செய்ய ஆரம்பித்தேன். பள்ளி முடிந்து வீடு வந்த பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கும் சிறு சிறு வேலைகளை செய்து உணவிற்கான ஓரளவு பணத்தை சம்பாதித்து வந்தேன். அவ்வப்போது ரவியின் நினைப்புகள் வந்து கொண்டுதான் இருந்தன. எனினும் எனது குடும்ப வறுமை என் மனதை மாற்றியது. இப்படி சில நாட்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் வீட்டிற்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மாரி வந்திருந்தான். கையில் நிறைய பழங்கள், பரிசு பொருட்கள், சிறிது பணம் போன்றவற்றை எடுத்து வந்திருந்தான். இதை என் அப்பா அம்மா உங்களுக்காக கொடுத்து அனுப்பினார்கள் என்று கூறி அங்கிருந்து உடனே புறப்பட்டு விட்டான். ஆனால் எனக்கு புரிந்தது, இதை ரவிதான் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று. ஏனென்றால் அந்த பரிசு பொருட்களில் அவருக்கு பிடித்த மஞ்சள் நிற பூவையும் வைத்து அனுப்பியிருந்தார். இது என்ன என்று கேட்ட என் அம்மாவிடம் ரவியை பற்றி எப்படி கூற முடியும் என்பதால் மாரி கூறிய அதே பொய்யை என் அம்மாவிடமும் கூறி சமாளித்தேன். மாரி இங்கு வந்திருக்கிறான் என்றால் ரவியும் வந்திருப்பார் என்ற ஏக்கத்தில் மாரிக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்தேன். நான் நினைத்தது சரி. மாரியுடன் ரவியை மறைந்திருந்து பார்த்தேன். ஆனால் என்னை நான் காட்டிக்கொள்ளவில்லை. ரவி என்னை மறக்கவில்லை. என் மீது வைத்திருந்த பாசமும் மாறவில்லை. என் நிலைமையை எப்படி தெரிந்து கொண்டார் என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் யார் மூலமாவது எனக்கு உதவி செய்து விடுகிறார். பிறகு பேசிக்கொண்டிருந்த இருவரும் படகில் ஏறி புறப்பட்டனர். என் மனது ரவியை போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்த முயற்சி செய்தது. இருப்பினும் என்னால் அது முடியவில்லை.
நாட்கள் நகர அம்மாவின் உடல்நிலை தேற ஆரம்பித்தது. இருப்பினும் நான் வேலைக்கு செல்வதை நிறுத்தவில்லை. என்னால் ஒரு வருமானத்தை கொடுக்க முடியும் என்றால் அதை ஏன் நான் செய்யக்கூடாது என்று தொடர்ந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். இப்படி இருக்க ஒரு நாள் பள்ளி சென்று வந்த பிறகு எப்பொழுதும் போல அருகில் இருக்கும் கூலி வேலைக்கு சென்றேன். அங்கு நான் வேலை செய்து கொண்டிருந்த நேரம் மதிய உணவு உண்பதற்கு நேரமில்லாமல் போனதால் திடீரென்று தலை சுற்ற ஆரம்பித்தது. நிலை தடுமாறி கீழே விழ என்னை 2 கைகள் தாங்கி பிடித்தது. அது ரவியின் கைகள். அப்பொழுதுதான் முதல் முறை என்னை அவர் தொடுகிறார். அந்த நிமிடம் அவர் கைகளில் இப்படியே இருக்க வேண்டும் என்று எண்ணம் எனக்குள் ஆழமாக பதிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். பிறகு எனக்கு தண்ணீரை கொடுத்தவர் சிறிது நேரம் என்னை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் மரத்தில் சாய வைத்து ஓய்வெடுக்க வைத்தார். நீங்க இங்க என்ன பண்றீங்க என்றேன். உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ கீழே விழ போனியா, அதான் வேற வழி தெரியாம உன்னை பிடிச்சேன். உன்னை தொட்டத்துக்கு மன்னிச்சிருமா என்று முன்பு நான் பார்த்த அதே புன்னகையுடன் கூறினார். அவர் கூறியதை நினைத்து எனக்கும் சிரிப்பு வந்தது. ஆமா, என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? சேச்ச, இங்கே ஒரு வேலையாக வந்தேன். திடீர்னு உன்னை பார்த்துட்டு போகலாம்னு தோணுச்சு, அதான் வந்தேன் என்றார். அது எப்படி நான் இங்கே வேலை செய்கிறேன்னு கரெக்டாக தேடி வந்திருக்கீங்க? இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டால் என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் என்றார். எனக்கு தெரியும், நான் சொல்லவா? நீங்கள் தினமும் என்னை பார்க்க இங்கே வர்றீங்க, அப்படித்தானே? நான் கஷ்டப்படுறத மறைஞ்சிருந்து பார்க்குறீங்க. அதை பொறுத்துக்க முடியாமல் தான் வீட்டுக்கு நிறைய பரிசு பொருட்கள், பழங்கள், பணம்னு அனுப்புகிறீங்க. எனக்கு தெரியும், அது நீங்கள் தானே. என்னை மன்னிச்சிரு தேவி. நான் கொடுத்தா எங்கே நீ வாங்கிக்க மாட்டியோன்னு தான் மாறிக்கிட்ட சித்தி கொடுத்ததா கொடுக்க சொன்னேன். அது போக நீ அங்கே இருந்து வந்ததுக்கப்புறமா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலை. மறுநாளே நீ எங்கே தங்கி இருக்க, எங்கே படிக்கிறேன்னு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். உனக்கே தெரியாமல் உன்னை தினமும் வந்து பார்ப்பேன். என்னால் உனக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு தான் நான் என்னை உன்கிட்ட காட்டிக்கவே இல்லை. மறைஞ்சிருந்து உன்னை கொஞ்ச நேரம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் என்றார். நான் உன்னை தினமும் வந்து பார்க்கறது உனக்கு தெரிஞ்சா எங்கே வராதிங்கன்னு சொல்லிடுவியோன்னு தான் உனக்கு தெரியாமலே பார்த்துட்டு போனேன் என்று அவர் கூற என்னால் அவருக்கு பதில் கூற முடியவில்லை. அவர் கைகளை அன்போடு பிடித்து கொண்டேன். என்ன கையெல்லாம் பிடிக்கிற? இப்போ உனக்கு பயமா இல்லையா? என் மேலே உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா என்று அவர் கூற வெட்கத்தில் தலை குனிந்தேன். பிறகு வீட்டிற்கு தெரியாமல் அவரை என் ஊரிலேயே அவ்வப்போது சந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் எப்பொழுதும் போல அவரை சந்தித்து பேசினேன். அப்பொழுது என்னிடம் அவர், ஆமாம் தேவி, காதலை பற்றி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியலையே. சரி, ஒரு ஆணும் பெண்ணும் பழகுனா என்ன அர்த்தம்? தெரியலையே. நீ என் கூட பழகுறியே, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருக்க பிடிச்சிருக்கு, உங்கள் கூட பேச பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் என்று விபரம் தெரியாத வயதில் இருந்த நான் கூறினேன். அது சரி, காதல்னா என்னன்னு தெரியாமலேயே காதலிக்கிற பொண்ணு நீ மட்டும்தான். உங்கள் அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தம்பி, தங்க, என்னோட குடும்பம்தான். அதை தாண்டி எனக்கு சொந்த பந்தமும் சொல்லிக்கிற அளவுக்கு நண்பர்களும் கிடையாது. ஒரே ஒரு தோழி மட்டும்தான் இருக்கா. அவள் பேர் காயத்ரி. அவள் என்னோட தூரத்து உறவு. குடும்ப கஷ்டத்தையும் படிப்பையும் மட்டுமே பார்த்து வளர்ந்ததால எனக்கு அவ்வளவா வெளி உலகம் தெரியாது. அப்போ இதுதான் காதலா என்று மீண்டும் நான் கேட்க அவரின் அழகான புன்னகை. நம்ம 2 பேருக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு நீயே போக போக புரிஞ்சுப்ப. சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. உன்னையும் அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு என்றவர் அங்கிருந்து புறப்பட நானும் வீடு வந்தேன். வீடு வந்த என்னால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. அவர் கேட்ட கேள்விகள், அதற்கான பதில்கள் அனைத்தையும் யோசித்து கொண்டுதான் இருந்தேன். காதல் என்றால் என்ன? எங்கள் இருவருக்கும் இடையில் என்ன உறவு இருக்கிறது? இதுதான் காதலா என்றெல்லாம் என்ன ஓட்டங்கள் ஓட எனக்கு உறக்கம் வரவில்லை. மறுநாள் எழுந்த நான் எனது தோழி காயத்ரியை பார்க்க சென்றேன். ஏனென்றால் அவள் காதலித்து கொண்டு இருப்பதாக பலமுறை என்னிடம் கூறியிருக்கிறாள்.
ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லாததால் நான் அவள் காதலில் ஈடுபடுவதில்லை. அவளிடம் காதல் என்றால் என்ன, அது என்ன உறவு என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். காயத்ரி அவள் காதலனோடு சென்ற இடங்கள், செய்த செயல்கள் இவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கும் ரவிக்கும் இடையே என்ன உறவு இருக்கிறது என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. ஒருவரை ஒருவர் அடிக்கடி தொட்டுக்கொள்வது, அடிக்கடி முத்தமிடுவது, கட்டி அணைப்பது, இன்னும் பலவற்றை காயத்ரி கூறுகிறாள். ஆனால் எனக்கும் ரவிக்கும் இடையே கைகளை தொடுவதை தவிர வேறு எதுவும் நடந்தது கிடையாது. அப்படியென்றால் எங்கள் இருவருக்கும் இடையில் காதல் இல்லையா? இதை காயத்ரியிடம் என்னால் கூற முடியவில்லை. காரணம், எங்கே தவறான பெயர் எனக்கு கிடைத்து விடுமோ என்ற ஒரு பயம் எனக்குள் இருந்தது. இப்படி சில நாட்களான நிலையில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அதை தெரிந்து கொண்ட ரவி என்னை பார்க்க என் வீட்டிற்கே வந்துவிட்டார். அப்பொழுது நல்ல வேளை என் அம்மா வீட்டில் இல்லை. என்ன ரவி, ஏன் இங்கே வந்தீங்க? அம்மா பார்த்தா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க என்றேன். நீ கவலைப்படாத தேவி, உங்கள் அம்மா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். நான் வரும்போது வெளியில் யாரும் இல்லை, அதனால் நான் உள்ளே வர்றதை யாரும் பார்க்கல என்றவர் என் தம்பி தங்கைக்கு சில பரிசு பொருட்களை கொடுத்து அவர்கள் இருவரையும் வெளியில் சென்று விளையாடும்படி கூறிவிட்டு என் அருகில் வந்தார். என் கைகளை பிடித்து கண் கலங்கினார். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு துடிச்சு போனேன்னு உனக்கு தெரியுமா என்றார். அவர் கைகளில் இருந்து என் கைகளை விடுவித்தேன். வேணா ரவி, என்னோட காய்ச்சல் உங்களுக்கும் வந்துடும், என்னை தொடாமலே பேசுங்க என்றேன். நான் கூறியதை கேட்டு சிறிதும் யோசிக்காதவர் சட்டென்று என்னை கட்டி அணைத்தார். உன்னை தொட்டா உன்னோட காய்ச்சல் எனக்கு வரும்னா இப்போவே வரட்டும் என்று அவர் என்னை கட்டி அணைத்தபடி கூற என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அதை துடைத்தவர், என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் தேவி. உனக்கு ஏதாவதுனா என்னால் தாங்கிக்க முடியாது. நான் உன் மேலே வச்சிருக்கிற இந்த பாசம் இப்போ வந்ததில்லை. நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்பவே நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு நான் உணர்ந்தேன். உனக்காக என்ன வேணும்னாலும் செய்யணும்னு அப்போவே எனக்கு தோணுச்சு. ஆனால் அது ஏன்னு எனக்கு தெரியலை. உன் உடம்பு சீக்கிரம் சரியாயிடும் என்று கூறிவிட்டு உடனே அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அவரை முதலில் பார்த்த பொழுது எனக்குள் என்ன உணர்வு தோன்றியதோ அதே உணர்வுதான் அவருக்கும் தோன்றியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். இப்படி இருக்க ரவி வீட்டிற்கு வந்து போனது எப்படியோ அம்மாவிற்கு தெரிந்துவிட்டது. தேவி, நான் உன்கிட்ட நீ லவ் பண்ணுறியான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அந்த பையன் உன்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டானா? தொடக்கூடாத இடத்துல தொட்டானா என்றவாறு சூதகமாக கேட்டார். நான் எங்களுக்குள் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் என் அம்மாவிடம் ஒப்பித்தேன். சற்று நேரம் அமைதியானார். அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவி இல்லைம்மா, ரொம்ப நல்லவருமா. என் மேலே அவர் உயிரையே வச்சிருக்காரு என்றேன். நீ சொல்கிறதுலேருந்தே அந்த பையன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு புரியுது. அந்த பையனை உன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லு, நான் பேசணும் என்றார். எனக்கு உடல்நிலை சரியான பிறகு ரவியை அழைத்து இருவரையும் ஒன்றாக அமர வைத்து என் அம்மா பேசினார். இதோ பாரு தம்பி, தேவி உன்னை பற்றி சொன்னா. நான் உன்கிட்ட என் பொண்ணை மறந்துடு, இனிமே அவ கூட பழகாதன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் நான் உன்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு வேண்டுகோள் தான். எங்கள் குடும்ப சூழ்நிலை இப்போ சரியில்லை. தேவி எங்கள் குடும்பத்தை பற்றியும் அவள் அப்பாவை பற்றியும் உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவள் படிக்கணும், படித்து ஒரு நல்ல வேலையில் சேரணும். அவளோட எதிர்காலத்தில் தான் எங்களோட எதிர்காலமும் அடங்கியிருக்கு. எனக்கும் உடம்பு சரியில்லை. இப்போ நாங்கள் எல்லாருமே அவளை நம்பி தான் இருக்கோம். இந்த நேரத்தில் நீ அவள் மனசை மாற்றி அவளை படிப்பில் கவனம் இல்லாமல் செய்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படி நீ உண்மையாகவே தேவியை விரும்புகிற அப்படின்னா இன்னும் 2 வருஷத்தில் அவள் படிப்பு முடிஞ்சிரும். அது வரைக்கும் அவளை பார்க்கவோ அவகிட்ட பேசவோ கூடாது. 2 வருஷத்துக்கு அப்புறமும் உன்னோட காதல் உண்மையானதாக இருந்தா, இப்போ இருக்கிற அதே காதல் அப்போவும் அவன் மேலே உனக்கு இருந்தா கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்னோட வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன் என்றார். அம்மா, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க என்று நான் அம்மாவிடம் கூற, தேவி நீ ஒரு நிமிஷம் இரு, அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் என்றார் ரவி. அம்மா, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கடைசியாக ஒரு தடவை தேவிக்கிட்ட நான் மனசு விட்டு பேசணும். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க
என்று பணிவுடன் அவர் கேட்க அதை புரிந்து கொண்ட என் அம்மாவும் அங்கிருந்து நகர்ந்தார். என்ன ரவி, அம்மா தான் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. ஒரு நாள் கூட என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாது. உங்களுக்கும் அப்படித்தான். தினமும் என்னை பார்க்கறதுக்காகவே அவ்வளவு தூரம் வரீங்க. இப்படி இருக்கும்போது எப்படி 2 வருஷம் என்னை பார்க்காம உங்களால் இருக்க முடியும் என்று அவரின் கைகளை பிடித்து கொண்டு நான் கேட்க அவர் கண்களில் வழியும் நீர் என் கைகளில் விழுந்தது. தேவி, உன்னோட அம்மா சொல்கிறதும் சரிதான். உங்கள் குடும்பத்துக்குன்னு இப்போ நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு தான் குடும்பம் இல்லை. நான் தனி மரமாக இருக்கேன். ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உன்னை நம்பி உங்கள் அம்மா, தம்பி, தங்கன்னு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்க நீ. என்னால் அந்த பொறுப்புக்கு தடை வரக்கூடாது. உன் கஷ்டத்தில் பங்கெடுக்கணும்னு நினைப்பேனே தவிர என்னைக்கும் உன்னோட கஷ்டத்துக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். இன்னும் 2 வருஷம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும். ஆனால் என் மனசில் இருக்கிற நீ என்றைக்குமே என்னை விட்டு போக மாட்ட. நான் எப்பொழுதும் உன் நினைப்புல தான் இருப்பேன். நீ உனக்கான கடமைகளை முடி. உனக்காக நான் காத்திருப்பேன் என்றவர் கூறிவிட்டு சட்டென்று அங்கிருந்து நகர்ந்து விட்டார். என் அம்மா எங்கள் காதலை ஏற்றுக்கொண்டார்களே, அதை நினைத்து மகிழ்ச்சி அடைவதா அல்லது இப்படி ஒரு நிபந்தனையை விடுத்து விட்டாரே என்பதை நினைத்து கவலைப்படுவதா என்றே தெரியவில்லை. ரவியின் வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்து என்னை தேற்றியது. பிறகு அம்மா கூறியது போல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே இருக்கத் தொடங்கினோம். நாட்கள் நகர நான் படிப்பில் முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியானதால் அவர் வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தார். இப்படி ரவியின் நினைப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்க திடீரென்று ஒரு நாள் அதிர்ச்சியான தகவல் எனக்கு கிடைத்தது. ரவிக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார் என்று. சற்றும் யோசிக்காத நான் அம்மாவிடம் ஏதேதோ பொய்களை கூறிவிட்டு மருத்துவமனைக்கு விரைந்தேன். அங்கு சிகிச்சை பெற்று கொண்டிருந்த ரவியை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர். என்னை பார்த்ததும், தேவி, நீயே இங்கே வந்த என்றார். இப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது எப்படி என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியும்? உன்னோட அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னை பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது நீ இப்படி நடந்துக்கிட்டேன்னா உங்கள் அம்மா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? நீங்கள் தானே ரவி வாக்கு கொடுத்தீங்க, என்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு. ஆனால் நான் வாக்கு கொடுக்கலையே. நான் தானே வந்து உங்களை பார்க்குறேன். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தேவி, நான் நல்லா தான் இருக்கேன். சாதாரண காய்ச்சல் தான். 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு சொன்னாங்க. சாதாரண காய்ச்சலுக்கு எதுக்கு 1 வாரம் இங்கே இருக்கணும்? அது ஒன்றும் இல்லை தேவி, இந்த காய்ச்சல் கொஞ்சம் பரவக்கூடியதான். அதான் முழுசாக குணமானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாங்க. நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஓ, அப்போ நான் உங்கள் கூடவே இருக்கேன். வேணாம் தேவி, அம்மா திட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே விசிட்டர்ஸ் யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்லை ரவி, நான் அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் உங்கள் கூடவே தான் இருக்க போகிறேன். தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாதீங்க ப்ளீஸ் என்று நான் கூற அவரும் சம்மதித்தார். பிறகு என் அம்மாவிடம் படிப்பிற்காக தோழியின் வீட்டில் தங்குவதாக பொய்களை அடுக்கி ரவியுடன் மருத்துவமனையில் தங்கினேன். ஆனால் பகலில் அவருடன் இருக்க அனுமதித்த மருத்துவர்கள் இரவில் என்னை அனுமதிக்கவில்லை. இரவு மட்டும் மருத்துவமனை வாசலிலேயே அமர்ந்து உறங்கினேன். நான் இவ்வாறு கஷ்டப்படுவதை பார்த்த ரவி இரவு நேரத்தில் என்னை யாருக்கும் தெரியாமல் அவர் அறைக்கு அழைத்து சென்றார். ரவி, நான் வெளியிலேயே உட்கார்ந்துருக்கேன். நைட்டு நேரத்தில் டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா அப்புறம் உங்களை தான் திட்டுவாங்க. நைட் டைமில் வரமாட்டாங்க தேவி, மாத்திரை கொடுத்துருக்காங்க. அது போட்டால் நல்லா தூக்கம் வரும். அதனால் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. நீ பயப்படாமல் இந்த ரூமில் தங்கிக்கலாம் என்றார். ஒரு பெட்டு தான் இருக்கு தேவி, நீ பெட்டில் படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன் என்றார். நோயாளி நீங்களா இல்லை நானா? நீங்கள் தான் பெட்டில் படுத்துக்கணும், நான் கீழே படுத்துக்கிறேன் என்றேன். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நாம் 2 பேரும் சேர்ந்து பெட்டில் படுத்துப்போம் என்று அவர் கூற என் மனது படபடத்தது. என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்ட? உனக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம். இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுத்தா ஒன்றா சேர்ந்து படுத்தா குழந்தை பிறந்துடும்னு சொல்லுவாங்க. யார் அப்படி சொன்னா உனக்கு? அம்மா தான் சொன்னாங்க. சற்று சிரித்தவர், ஆமாம் உண்மைதான். முத்தம் கொடுத்தா பக்கத்தில் படுத்தா உனக்கு குழந்தை பிறந்துடும்
என்றவர் கூறிவிட்டு என் அருகில் வந்து படுத்தார். நான் பயத்தில் நடுக்கத்துடன் இருப்பதை பார்த்தவர் என்னை அவர் பக்கம் படுக்க வைத்து என் நெற்றியில் முத்தமிட்டார். அதில் அவரின் அன்பு முழுவதுமாக வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன். தேவி, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா நீ என்ன பண்ணுவ? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மாதான் தேவி கேட்குறேன், சொல்லு. நீங்கள் இல்லாமல் என்னால் மட்டும் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? நானும் உங்கள் கூடவே வந்துடுவேன், போதுமா என்றேன். இல்லை தேவி, நீ அப்படி பண்ணக்கூடாது. எனக்குன்னு பெருசாக யாரும் இல்லை. அப்பாவுக்கு அவர் வேலை தான் முக்கியம். நான் இறந்து போனாலும் யாருக்கும் பெருசாக எந்த இழப்பும் கிடையாது. ஆனால் உன்னை நம்பி உன்னோட குடும்பம் இருக்குது. அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும். நான் எங்கே இருந்தாலும் என்னோட மனசு உன்னை சுற்றி சுற்றி தான் வரும் என்று அவர் கூற எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன ஆச்சு ரவி, இப்போ ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க என்றேன். ஒன்றும் இல்லை தேவி, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சிறிது நேரத்தில் இருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு உறங்கினோம். இப்படி அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பும் வரை அவருடன் இருந்து அவரை அன்பாக பார்த்து கொண்டேன். அவர் மருத்துவமனையை விட்டு செல்லும் நாளில் அவருக்கு பிடித்த மஞ்சள் நிற பூவை கொண்டு ஒரு பரிசை என் கைகளால் தயாரித்து அவரிடம் கொடுத்தேன். இது எப்போவும் உங்கள் கூடவே இருக்கணும். இதை நீங்கள் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் என்ன பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்த நான் பிறகு வீடு சென்று மீண்டும் எனது படிப்பை தொடர ஆரம்பித்தேன். இப்படி இருக்க எனது தோழி காயத்ரியின் கர்ப்பம் எனக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. ஆம், அவள் காதலனுடன் செய்த தவறால் இன்று கர்ப்பமானாள். அதை தெரிந்து கொண்ட அவளின் அம்மா அவளை அடித்து துன்புறுத்தி அவளின் கர்ப்பத்தை கலைக்க செய்தார். அதனை நினைக்க என் மனது படபடத்தது. ஏனென்றால் நானும் ரவியுடன் பழகுகிறேன். இரவில் அவருடன் ஒன்றாக ஒரே அறையில் அவரின் பக்கத்தில் உறங்கியிருக்கிறேன். அப்படியென்றால் நானும் விரைவில் கர்ப்பமடைவேனா என்ற ஒரு கேள்வி என்னுள் எழுந்து என் நெஞ்சை பதபதைக்க வைத்தது. என்ன இருந்தாலும் அவள் என் தோழி என்பதால் அவளுக்கு உதவியாக அவளுடன் இருந்தேன். அப்பொழுது யாரும் இல்லாத நேரத்தில் என் மனதில் இருந்ததை அவளுடன் பகிர்ந்து கொள்ள நினைத்து அவளிடம் ரவியை பற்றி கூறினேன். தேவி, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். காதலிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படியே நம்மளை கழட்டி விட்டுருவானுங்க. நான் தான் அப்படி மாட்டிக்கிட்டேனா, நீயும் இப்படி மாட்டிக்கிட்டியேடி என்று அவள் கூற என் மனது மேலும் படபடத்தது. உனக்கும் ரவிக்கும் இடையில ஏதாவது தப்பு நடந்துச்சா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா என்று அவள் கேட்க நான் நடந்ததை ஒன்றிவிடாமல் அவளிடம் ஒப்பித்தேன். ஏய் லூசாடி, நீ சொல்கிறத பார்த்தா அவன் ரொம்ப நல்ல பையனா தெரியுது. முத்தம் கொடுத்தா பக்கத்தில் படுத்தாலாம் குழந்தை பிறக்காதுடி. இப்படி ஒன்றுமே தெரியாத முட்டாள் மாதிரி இருக்க. ஆனால் காதலிக்கிறேன்னு சொல்கிற. நீ காதலிக்கிறவன் ரொம்ப நல்ல பையன்டி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு தனிமை கிடச்சும் அவன் அதை யூஸ் பண்ணிக்காம உன் மேலே அன்பு மட்டுமே செலுத்துறான்னா அவனை விட நல்ல பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவனை மிஸ் பண்ணிடாத தேவி என்றாள். அப்பொழுதுதான் எனக்கு போன மூச்சே மீண்டும் வந்தது போன்று இருந்தது. ரவியின் மீதான மரியாதையும் அன்பும் எனக்கு மேலும் மேலும் அதிகரித்தது. ரவி எனக்கு கடவுள் போல தெரிந்தார். அம்மா கூறியது போல 2 வருடம் முடியப் போகிறது. எனக்கும் ஆசிரியருக்கான பணி கிடைக்கப் போகிறது. நான் ரவியை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்ற கனவில் மிதந்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கனவு மண்ணோடு மண்ணாகும் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஆசிரியர் பயிற்சிக்கான பயிற்சி வகுப்பில் நான் பாடம் எடுத்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. ரவி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று. அந்த நொடி எனக்கு இந்த உலகமே இருண்டது போன்று இருந்தது. என் கையில் இருந்த புத்தகம் தவறி விழுவது கூட தெரியாமல் மருத்துவமனையை நோக்கி என் கால்கள் ஓட ஆரம்பித்தன. கண்களில் கண்ணீருடன் மருத்துவமனைக்கு சென்ற நான் பேரதிர்ச்சிக்குள் தள்ளப்பட்டேன். வெளியில் ரவியின் சித்தி குடும்பத்தார்கள், ரவியை பெற்ற அப்பா என அனைவரும் கண்களில் கண்ணீருடன் இருந்தனர். அவர்கள் அனைவரும் என்னை ரவியை பார்க்குமாறு உள்ளே அனுப்பி வைக்க நானும் பதற்றமுடன் உள்ளே சென்றேன். நான் பார்ப்பது என் ரவியா என்று என் உள்ளம் பதறியது. சுயநினைவு இல்லாமல் படுத்திருந்தவரை என்னால் பார்க்க இயலவில்லை. கதறி அழுத என்னை மாரியின் குடும்பத்தார்கள் சமாதானப்படுத்தினர்.
ரவிக்கு 1 வருடத்திற்கு முன்பாகவே மூளையில் புற்றுநோய் வந்துவிட்டதாகவும் அதை என்னிடம் கூறினால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் மறைத்து விட்டார் என்பதையும் அவர்கள் கூறினர். 1 வருடத்திற்கு முன்பு அவருக்கு காய்ச்சல் என்று அவருடன் தங்கி அவரை பார்த்து கொண்டேன். அப்பொழுதே அவருக்கு தெரிந்துவிட்டது அவர் விரைவில் சாகப் போகிறார் என்று. அதனால்தான் என்னவோ என்னை அவருடன் சிறிது நாட்கள் தங்க வைத்திருக்கிறார். அவர் அருகில் சென்று நான் அவர் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டேன். பிறகு ரவியின் அப்பா எனக்காக ரவி எழுதிய கடிதத்தை என்னிடம் நீட்டினார். அதில், முதல்ல என்னை மன்னிச்சிரு தேவி, எனக்கு இந்த நோய் இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். காரணம், நான் ஏற்கனவே சொன்னது போல உன்னோட சந்தோஷத்துக்கு மட்டும்தான் நான் காரணமாக இருக்கணும். உன்னோட கண்ணீருக்கும் கவலைக்கும் நான் என்றைக்குமே காரணமாக இருக்கக்கூடாது. எனக்கு இந்த நோய் இருக்கிறது தெரிஞ்சா உன்னால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் அன்னைக்கு நீ என் கூட இருந்தப்ப உன்கிட்ட இதை பற்றி நான் சொல்லலை. உன்னோட அம்மா கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்தேன், 2 வருஷத்துக்கு உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன்னு. ஆனால் அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலை. நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி உன்னை பார்க்காம இருக்க முடியும்? அதனால தான் உனக்கே தெரியாமல் தினமும் உன்னை வந்து பார்த்தேன். என்னோட கடைசி மூச்சு நீ என் பக்கத்தில் இருக்கும்போது போகணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்குமான்னு தெரியலை. ஆனால் நீ கடைசியாக என்கிட்ட கொடுத்த பரிசில் நீ இருக்கேன்னு சொல்லி கொடுத்த. அதை பார்த்துக்கிட்டே நான் என்னோட உயிரை விட்டுருவேன். ஒருவேளை என்னோட உயிர் போகிறதுக்கு முன்னாடி நீ என்னை பார்க்க வந்தேனா என் தலையை உன்னோட மடியில் எடுத்து வை. உன்னோட மடியில் நிம்மதியாக போயிடுவேன். எனக்கு கடைசியாக ஒரு ஆசை இருக்குது. நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை அமைச்சிக்க நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், நான் இறந்தாலும் எப்போவும் உன் கூடவே இருப்பேன், உனக்கு வழித்துணையா என்று அதில் எழுதியிருக்கவே அதை படித்த என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தலையில் அடித்துக்கொண்டு கதறி கதறி அழுதேன். என்னை மாரியின் குடும்பத்தார்கள் தேற்ற முயற்சி செய்தனர். பிறகு ரவியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு தோன்றவே அவரின் தலையை எடுத்து என் மடியில் வைத்தேன். அங்கு உள்ளவர்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. ரவியின் தலையை எடுத்து என் மடியில் வைத்த அடுத்த நொடி அவரின் உயிர் பிரிந்தது. அந்த நொடி நானும் உறைந்து போனேன். அவரின் தலையை கீழே இறக்கி வைத்த நான் அங்கிருந்து நகர்ந்து மெல்ல நடந்து வந்தேன். அவரில்லாத வாழ்க்கையை இந்த உலகில் எப்படி வாழப்போகிறோம் என்று நினைத்து பார்க்க கூட என் மனது விரும்பவில்லை. தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்த நான் மருத்துவமனையின் கடைசி மாடிக்கு சென்றேன். அந்த கணம் அவரின் கடைசி வார்த்தைகள் என் நினைவிற்கு வந்தது. ரவியின் கடைசி ஆசை நான் தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதுதான். அதனால் தற்கொலை எண்ணத்தை கைவிட்ட நான் என் குடும்பத்திற்காக வாழ ஆரம்பித்தேன். இப்படி வருடங்கள் உருண்டோட என் குடும்பத்திற்கான அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தேன். திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்பதை உணர்வு பொங்க என் அம்மாவிடம் கூறினேன். என் மனதை புரிந்து கொண்ட அவரும் என்னை என் போக்கில் விட்டுவிட்டார். பிறகு என் கடமைகளை சரிவர முடித்த நான் இன்று ரவி வாழ்ந்த வீட்டை சுற்றி மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும் தோட்டத்தை அமைத்து தினமும் மஞ்சள் நிற உடையில் எனது கடைசி காலத்தை அவரின் நினைவில் கடத்தி கொண்டிருக்கிறேன். இன்று என்னுடைய மகிழ்ச்சி என்றால் அது ரவி வாழ்ந்த வீடும் அவருக்கு பிடித்த மஞ்சள் நிற பூக்களும் தான். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.